மயில வந்து மல்லியும், விஜயும் ஒரு வழியா காப்பாத்திட்டாங்க. ஒரு பெரிய போராட்டத்த நடத்தி தான் காப்பாத்தியிருக்காங்க. ஏன்னா, மயில் பண்ண வேலை அப்படி. அவங்க பண்ண விஷயத்தினால அதில பிரச்சனை பெரிய அளவுல வர மாதிரி இருந்தது. ஒரு வேள மல்லியும், விஜயும் அந்த இடத்துல இல்ல அப்படின்னா, மயிலோட நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கும். ஆனா, மயில வந்து மல்லி அப்படி விட்டுற மாட்டாங்க. தன்னோட தங்கச்ச மகளா பார்க்குறாங்க. அந்த மாரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான், அங்க வந்து ஒரு சின்ன ஒரு க்ளூ தான் கிடைச்சது. அத வச்சு தான் மல்லி வந்து ரொம்ப புத்திசாதுரியமா, சாமர்த்தியமா செயல்பட்டு விஜயும் மல்லியும் சேர்ந்து மயில காப்பாத்துனாங்க. இப்போ மயில் வந்து வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அப்படி வந்த மயிலுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது? இந்த தினேஷால தொடர்ந்து மயிலுக்கு இனி எப்படியும் பிரச்சனை வருமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்க தான் செய்யுது. வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அந்த யாருன்னா தினேஷ் வந்து எப்படியும் மயில வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ண தான் செய்வாங்க. அவங்கள ஏதாவது ஒரு சூழ்நிலையில மிரட்டுவாங்க அப்படிங்கிறது இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ மயில் தன்னோட நிலைமைய நினைச்சு ரொம்பவே பயந்து போயி, அதே நேரத்தில ரொம்ப கவலையில தான் இருக்காங்க. ஏன்னா, தன்னோட அக்காவுக்கு ஒரு துரோகத்த பண்ணிட்டோமே, தன்னோட அண்ணி நாகுவுக்கு ஒரு துரோகத்த பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில தான், கவலையில தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குற்ற உணர்ச்சி அப்படிங்கிற இதிலருந்து அவங்க மீள்றதுக்கு கொஞ்சம் நாள் பிடிக்க தான் செய்யும். இருந்தாலும் இதில வந்து விஜயும், மல்லியும் ரொம்பவே ஒரு பெருந்தன்மையா தான் நடந்துக்கிறாங்க. அவங்க எப்படி பெருந்தன்மையா நடக்கிறாங்க அப்படின்னா, இந்த வயசுல அவங்க ஒரு வழி தவறி போக பார்த்தாங்க. இருந்தாலும் அவங்கள வந்து சரியான பாதைக்கு நம்ம மீட்டு கொண்டு வந்துட்டோம். இனி இன்னொரு தடவ மயில் வந்து இந்த மாரியான ஒரு தவற பண்ணிறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்ல உள்ளவங்க தப்பு பண்ணியிருந்தா கூட நம்ம பெரியவங்க என்ன செய்வாங்க, அப்படியே விட்டுற மாட்டாங்க. ஆனா, அதே மாரி தான் இங்க வந்து மயில வந்து மல்லியும், விஜயும் வந்து அப்படி கை கழுவி விடல. அவங்கள வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு வீட்டிலேயே வச்சிருப்பாங்க. இருந்தாலும் தொடர்ந்து அவங்களுக்கு ஆபத்து வருமா அப்படின்னா, இருக்கு. ஏன்னா, இங்க வீட்ல இருக்கிற மயில வந்து இந்த ராஜி சும்மா விட மாட்டாங்க. அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, ஏதாவது குத்தி காட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ மயில் அதில மனசு உடைஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் அதை எல்லாத்தையும் மல்லி முறியடிப்பாங்க. அப்போ இதில வந்து மல்லியோட பார்ட் என்னவா இருக்கும் மயில் விஷயத்துல அப்படின்னா, இனி வந்து அவங்கள வந்து ஒரு பக்குவமா, அதே நேரத்தில அவங்கள வந்து நல்வழிப்படுத்தி, அந்த பாதைக்கு நம்ம திரும்ப போகாத அளவுக்கு தான் இவங்க யாருன்னா மல்லி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்ப இன்னும் புதுசா ஒரு பிரச்சனை என்ன கிளம்ப போகுது அப்படிங்கிறது பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அது என்ன பிரச்சனையா இருக்கும்னா, இந்த ராஜியோட பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும் உறுதியா தெரியுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.